அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருமாகிய அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஜானகி அம்மையாருடைய 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பிதழை முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் கடம்பூர் ராஜு மற்றும் உதயகுமார் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்களும் வைகை செல்வன் அவர்களும் வீட்டுக்கு நேரடியாக வந்து அழைப்பிதழை கொடுத்தாங்க. அந்த அழைப்பிதழை வந்து நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அம்மையார் ஜானகி அம்மையாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து திரை உலகில் இருந்திருக்காங்க, புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கான அழைப்பிதழை கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழா மிக சிறப்பாக நடந்துக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜானகி அம்மையாருடைய நட்பு கேப்டனுக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1990 திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்கள் வந்தவுடனே 3வது நாள் சரியாக எம்ஜிஆரினுடைய துணைவியார் ஜானகி அம்மையார் இதே வீட்டுக்கு இதே ஹாலுக்கு வந்திருந்து கேப்டனையும் என்னையும் ஆசீர்வதித்து, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு பகிர போகிறேன், வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணி, மதுரையில் மாபெரும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் என்னால் வர முடியாது, அதனால் இங்கே நேரடியாக வந்து இன்றைக்கி வாழ்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி, அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம்தான் எம்ஜிஆர் என்று பொறிக்கப்பட்ட இந்த மோதிரம் கேப்டன் கரங்களிலும், ஜானகி எம்ஜிஆர் என்ற மோதிரம் என் கருத்திலும் அம்மா ஜானகி அம்மையார் வழங்கினாங்க. இந்த அன்பு பரிசை இன்றளவும் நான் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கும் எங்களுக்குமான அந்த நட்பு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆயிடுச்சு. அடிக்கடி அம்மா வந்து இங்கே வருவாங்க, என்னையை வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு வர சொல்லி அழைப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி, கேப்டன் பிறந்த நாளுக்கு எம்ஜிஆர் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கின்ற காது கேளாத பிள்ளைகளுக்கு அன்னதானம் வழங்குவது கேப்டன் அன்றையிலிருந்தே தொடங்கினது. 90லேருந்து இன்று வரைக்கும் அந்த கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு அங்கு இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், நம்ம ரசிகர் மன்றமாக இருந்த போதும் சரி, இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக மாறின பிறகும் இந்த பிறந்த நாள் வரைக்கும் அதை தொடர்ந்து நாம் வந்து அங்கே அன்னதானம் வழங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு ஆண்டுதோறும் 50,000 ரூபாய் கேப்டன் வந்து வருடாந்தோறும் வந்து வழங்குவதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அது இன்றளவும் தொடர்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரும் சண்முக பாண்டியனும் பிறந்த பிறகு ஜானகி அம்மாருக்கும் எனக்குமான நட்பு, கேப்டனுக்குமான நட்பு இன்னும் ஆழமாக அதிகரிச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேலே மிகப்பெரிய பற்று. அடிக்கடி வந்து இங்கே குழந்தைகளை பார்க்க வந்துடுவாங்க. திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க. வந்து விஜய் பிரபாகர் மேலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பற்று. எப்பொழுதுமே அவரை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் இருந்தே அந்த மாதிரி தான். நீங்கள் இதில் புகைப்படங்களில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னோட மடியில் குழந்தைகளை வச்சு விளையாடிட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்னோடையும் பேசிட்டு போகிறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, உன்னை பார்க்கணும் மாதிரி இருக்கு, நீ வாமா ராமாவரம் தோட்டத்துக்குன்னுவாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வா அப்படின்வாங்க. நான் 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு போவேன். கேப்டன் ஷூட்டிங் போயிருப்பார். அந்த மாதிரி அம்மாவுக்கும் எங்களுக்குமான அந்த நட்பு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நட்பாக இருந்தது.